Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக டிமார்ட் வரைக்கும் போயிருந்தோம். சோ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிருக்கோம்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்கேன். மெயினா MRP ரேட் எவ்வளவு வந்தது, பில் ரேட் எவ்வளவு வந்ததுன்னு சொல்லி நான் சொல்லிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிமார்ட் போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டி பையனுக்கு நிறைய டி-ஷர்ட்ஸ் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். அவனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ வீட்டில் இங்கே லோக்கலில் வெளியில் போடுறதுக்கு டி-ஷர்ட்ஸ் வாங்குறதுக்கு தான் மெயினாக போயிருந்தோம். நம்ம போன திங்ஸ் மட்டும்தான் வாங்குமா, அதை தாண்டி ஒரு சில திங்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குட்டி பையனுக்கு என்னென்ன டி-ஷர்ட்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட் போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து நிறைய டைம் போயிருக்காரு. ஸோ தேடி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 5 டி-ஷர்ட் எடுக்கிறதுக்கே ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் போகும்போது ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ க்ளோசிங் டைம் வந்துவே நாங்கள் அவசரமாக எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேவி ப்ளூ கலர் டிஷர்ட், இது வந்து 79 rupees. டிஷர்ட் மட்டும்தான் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கை ப்ளூ கலர் டிஷர்ட், இதுவும் வந்து 79 rupees. அதுக்கப்புறம் இந்த சாண்டல் கலர் டிஷர்ட், இதுவும் வந்து 79 rupees தான். அதுக்கப்புறம் இந்த டார்க் எல்லோ கலர் டிஷர்ட், இதுவும் வந்து 79 rupees. அதுக்கப்புறம் இந்த கியூட் எல்லோ கலர் டிஷர்ட், இது வந்து 129 rupees. நான் வந்து சைஸ் வந்து போட்டு பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கியிருந்தோம். இனிமேல் வர வீடியோஸில் வந்து குட்டி பையன் கலர்ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். ஸோ இதெல்லாம் வாங்கியிருந்தோம். இதை தாண்டி வேறு என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா குட்டி பையனுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். வெளியில் போகும்போது ஃபீடிங் பாட்டிலே தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க தனியாக வந்து வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து வாங்கியிருந்தோம். இந்த பாட்டிலோட ரேட் பார்த்தீங்கன்னா 149 rupees வந்து போட்டிருந்தது. இது வந்து சிப்பர் டைப். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி ஓப்பன் ஆகும். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவன் அவ்வளோவா சிப் பண்ணி இன்னும் குடிக்க பழகலை. ஸோ இருந்தாலும் வந்து இதுக்கப்புறம் பழக்கப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக மட்டும் வெளியில் போகும்போது கேரி பண்ணுறதுக்காக இந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தோம். அவனுக்கு எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு ப்ளூ வாங்கணுன்னு தான் எனக்கு ஆசை. ஸோ அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது செலக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எந்த கலர் எடுக்கலாம், என்ன டிசைன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ரஃப் யூஸ்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தோம். இப்போலாம் நாங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறத பார்த்து குட்டி பையனுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அவனுக்காக இதுவும் ப்ளூ கலர்லேயே பார்த்து வாங்கியிருந்தோம். இது வந்து 21 rupees தான். சும்மா ரஃப் யூஸ்க்காக வீட்டில் எப்போயாவது அவன் கேட்டானா தண்ணி ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து டுட்டு பையனுக்காக. வாட்டர் பாட்டில் பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வந்து இந்த குல்ஃபி மோல்டு வந்து இருந்தது. இதை பார்த்ததும் ஹஸ்பண்ட் வந்து இங்கே பாரு குல்ஃபி மோல்டு இருக்குது வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் குல்ஃபி செஞ்சு தரேன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். ஆனால் குல்ஃபி செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை தான். மோல்டு இல்லைன்றதுனால செய்யணும்னு ஒரு ரீசன் இருந்தது. இது வாங்கினதுக்காகவே கண்டிப்பாக குல்ஃபி வந்து செஞ்சு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சம்மரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்லேயே வந்து குல்ஃபியோ இல்லைனா பாப்சிகல்ஸ் மாதிரி ஐஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இது வந்து 69 rupees வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதை வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கினாரு. குட்டி பையன் பிறந்ததுலேருந்தே வந்து இது ரெகுலராக எனக்கு வாங்கி கொடுப்பாரு. இதில் எல்லாமே இருக்கும், பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இருக்கும், க்ரீன் பிளாக் ரெண்டுமே இருக்கும். அப்புறம் வந்து டேட்ஸும் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சொல்லுவார். ஸோ இது வந்து ஒரு டிமார்ட் ப்ராடக்ட் போல் இருக்குது. இங்கே டிமார்ட்னு போட்டிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து ரெகுலராக வாங்குறது, ரொம்ப நாளாக டிமார்ட் போகல. ஸோ இந்த முறை போகவும் கரெக்டாக வாங்கிட்டாரு. இதில் வந்து MRP ரேட் வந்து 172 rupees வந்து போட்டிருக்கு. பில் ரேட் வந்து 123 rupees வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கோல்கேட் பேஸ்ட் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து டிமார்ட் போனார்னா கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ லாங் டைம் வரும் அப்படின்ற ரீசன் தான். ஸோ இந்த டைம் போகவும் என்னமோ தேடி போனார். என்ன தேடி போனார் பார்த்தா பேஸ்ட்டு தூக்கிட்டு வந்தார். இதோட MRP ரேட் வந்து 80 rupees போட்டிருக்காங்க. பில் ரேட் வந்து 72 rupees வந்து போட்டிருக்காங்க. கடையில் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. பட் இந்த பேஸ்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து பிளான் பண்ணவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் கண்ணில் பட்டதெல்லாம் தூக்குனது தான். இதுக்கப்புறம் காட்டுறது எல்லாமே வந்து இது எடுக்கலாம் அது எடுக்கலாம் அப்படின்னு தான். டிஷர்ட்டும் வாட்டர் பாட்டிலும் மட்டும் தான் பிளான் பண்ணி போனது. இது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஆசைப்பட்டு வாங்கினது தான். அதுக்கப்புறம் இந்த யூனிபிக்கில் வந்து பட்டர் குக்கீஸ் வந்து பார்த்து வாங்கினாரு. இது வந்து குட்டி பையனுக்காக அவர் வந்து வாங்கினது. இது வந்து சுகர் ஃப்ரீ பட்டர் குக்கீஸ்னு போட்டிருந்தது. இது சுகர் ஃப்ரீன்னு போட்டிருக்கு. ஸோ டுட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினாரு. மோஸ்ட்லி அவன் பிஸ்கட் வந்து அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டான். 1 வயசு வரைக்குமே நான் பிஸ்கட் வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது எமர்ஜென்சி வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப பசிக்கும்னா ஏதாவது பிஸ்கட் வந்து கொடுப்பேன். அது வந்து அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டான். ஸோ இது வந்து வாங்கியிருக்காரு. சாப்பிடுவானான்னு தெரியல. நார்மல் பட்டர் குக்கீஸ் மாதிரி தான் இருக்குது. சாப்பிடுவானான்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் இது வந்து குட்டி பையனுக்காக வாங்கினது. அப்புறம் கப் கேக் வந்து வாங்கியிருந்தாரு. இது வந்து நான் வாங்கல, ஹஸ்பண்ட் தான் வாங்கினாரு. ஒன்று வந்து பட்டர் ஃப்ளேவர், ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இது வந்து
டுட்டுக்காக வாங்கினாரா எனக்காக வாங்கினாரா தெரியல. பாப்பா அவனுக்கு கொடுத்து அவன் சாப்பிட்டானா ஓகே, இல்லைனா நான் சாப்பிட்ருவேன். இது வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 50 ருபீஸ் போட்டிருக்காங்க, பில்லில் வந்து 40 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. கப் கேக் வந்து மோஸ்ட்லி எனக்கு பிடிக்கும், டுட்டுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஸோ கொடுத்து பாப்பா கொஞ்சமாக வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்டானா கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து பிளான் பண்ணி போகலை, அங்கே பார்த்ததும் மேபி எனக்காக வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ கப் கேக் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் 2 பிஸ்கட் ஐட்டம் வந்து வாங்கியிருந்தோம். அதில் ஒன்று வந்து இந்த டார்க் ஃபேண்டசி. இது எதுக்காக வாங்கினதுன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சு, அக்கா பசங்க வந்து ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா பொண்ணுக்கு வந்து இந்த டார்க் ஃபேண்டசி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக தான் இது மெயினாக வாங்கினது. இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 170 ருபீஸ் போட்டிருக்காங்க, ஆனால் பில் ரேட் வந்து 99 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வாங்கினது வந்து அக்கா பசங்களுக்காக, நடுவில் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் யூனிபிக் சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து வாங்கியிருந்தோம். இதுவும் வந்து பசங்களுக்காக வாங்கினது தான், நானும் சாப்பிடுவேன். க்ரீம் பேஸ் பண்ணி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வாங்கினோம். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 200 ருபீஸ், பில் ரேட் வந்து 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. போனது என்னவோ இந்த 2 பொருளுக்காக தான், மற்றது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினது. ஆக்சுவலி நாங்கள் போகும்போதே வந்து 9 o'clock மேலே ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 10 o'clock 10:15க்குலாம் க்ளோசிங் டைம், ஸோ முடிச்சுட்டு வெளியில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய பிளான் பண்ணி போயிருந்தேன், நிறைய வந்து வாங்க முடியல. இன்னொரு டைம் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் சேலரி வந்ததும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1256 ருபீஸ் வந்து ஆயிருக்கு. இதெல்லாம் தேவையான பொருளான்னு கேட்டால் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். பிஸ்கெட்லாம் வாங்குறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டார். ஆக்சுவலி கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் போனது வந்து டுட்டு பையனுக்காக தானே, ஸோ அவனுக்கு வந்து வாங்கிடலான்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் மற்ற திங்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. உடனே போகணுன்னு கேட்டால் பட்ஜெட் இல்லை. ஸோ அடுத்த மந்த் சேலரி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்டால் கூட்டிகிட்டு போவார். ஸோ அடுத்த மந்த் போகும்போது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வரேன். நீங்கள் வந்து டிமார்ட் போயிருக்கீங்களா? உங்களோட டிமார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஒரு சூப்பர் மார்க்கெட் போன ஃபீல் தான் எனக்கு இருந்தது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தா ஓகே, அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தது. ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் நிறைய திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து தௌசண்ட்ஸில் வந்து பில் அமௌண்ட் போயிடுதா அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அதிகமாக வாங்க மாட்டோம், கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். இப்போ வாங்கினது எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.